ஆளக்கூடியவர், தன் பிள்ளைகளுக்கு தன்னை நம்பி வருகிறவர்களை ஆளுகைக்குள்ளே நடத்துகிறவர், ஆள வேண்டும் என்று விரும்புகிறவர். அப்படியானா ராஜ்யம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அந்த ராஜ்யம் செய்வதற்கு ஆண்டவர் சில ஆலோசனைகள், சில விதிமுறைகள், கட்டளைகள், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கற்பனை கட்டளையின்படி தான் அவன் நடக்கும்போது அவன் ராஜ்யத்துக்குள்ளாக வருவான், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருப்பான். இந்த பூமியிலையும் அவன் ராஜ்யம் பண்ணுவான். அப்போ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டும் உணராதிருக்கிற போது, அங்கே வாசிக்கிறோம், உணராதிருக்கும் போது தான் தலைப்பு. உணராதிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்வானா? பறித்து கொள்ளுவான். ராஜ்யத்துக்குரிய, ஒரு ஆளுகைக்குரிய, ஒரு பதவிக்குரிய ஒரு படிப்பு படித்தாலும், ஒரு பட்ட படிப்பு படித்தாலும் எதுக்கும் அப்படின்னா அந்த ஒரு ஆளுகையில் இருக்கணும் இல்லை? ஒரு டாக்டருக்கு படித்தா ஒரு டாக்டருங்கிற ஒரு உத்தியோகம், ஒரு பதவி நமக்கு வேணும். அப்போ அதனுடைய கருத்துக்களை படிப்பதற்கு அதை உணர்வோடு கூட படிக்க வேண்டுமா? வசனம் சொல்லுது, உணராத போது. அல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திரம், ஒரு அதிகாரியாக இருக்கணும், ஒரு கலெக்டராகவோ, டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, ஒரு ஆசிரியராகவோ, ஒரு வக்கீலாகவோ நாம் இருக்க வேண்டுமானால் சில பாடங்களை படிக்கணும். அந்த பாடத்திட்டங்களை படித்து தான் அந்த ராஜ்யத்திற்குள்ளே நம்ம வர முடியும், அந்த ஆளுகை செய்ய முடியும், அதை நடத்த முடியும். அப்படியானா ராஜ்யத்தின் வசனம், இது என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். பரலோகவாசியாக நீர் வருவதற்கு இந்த பூமியில் நீர் அவைகளெல்லாம் செய்து இந்த பூமியில் நீ வாழும்போது அந்த தன்மை உடையவர்களாய் வாழுவதற்கு என்ன இருக்கணும்னு சொன்னார்னா, நீ உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து என்ன செய்வானா? இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொண்டு போவானா. அல்லேலூயா. இருதயத்தில் சில எண்ணங்கள், சில நல்ல வைப்ரேஷன், நல்ல உணர்வுகள், நல்ல விதமான சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள் காது வழியாக போய் இருதயத்தில் போய் தங்கும், இருதயத்தில் போய் பதிவாகும். அவைகளை உணராத போது பொல்லாங்கன் கொய்து கொண்டு போய் பறித்து கொண்டு விடுவான். பொல்லாங்கன் இருதயங்களில் இருக்கிற ஊற்றப்பட்ட, விதைக்கப்பட்ட, அங்கே அருளப்பட்ட, அருளாக இருக்கட்டும், அது பொருளாக இருக்கட்டும், அது விதையாக இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும், நல்ல நன்மைக்கு ஏதுவான, முன்னேற்றத்துக்கு ஏதுவான நல்ல சொல்லாக இருக்கட்டும், அவைகள் இருதயங்களில் ஊற்றப்பட்டது. நான் உணர்வில்லாது இருக்கும்போது அவைகளை அவன் பறித்து செல்லுகிறான். அல்லேலூயா. அப்படியானா தேவ சபையில் மாத்திரமல்ல, நாம் ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பாடசாலையாக இருந்தாலும் சரி, அவைகளை உணர்வோடு கற்றுக்கொள்ள வேண்டும். பாடசாலையில் போய் எதுக்காக உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா, நாம் ஒரு பதவிக்கு வரணும், ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்ன்ட்டு கற்றுக்கொள்ள போகிறோம். பாடசாலையில் அப்படி கற்றுக்கொள்ளுகிற போது உணர்வு இல்லை அப்படின்னா அவங்க என்ன வந்துடுவானா, பொல்லாங்கன் அவைகளை பறித்து கொண்டு விடுவார். பொல்லாங்கன் பறித்து கொண்டு போயிடுவான். ஏதோ நடக்கு இருப்போம். ஆனால் நினைவு எங்கே இருக்கும்? நம்முடைய எண்ணங்கள்லாம் பெருசாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த லெவலுக்கு நான் போகணும், இந்த லெவலை நான் தாண்டணும், இந்த லெவலுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே நான் இந்த நாளுக்குள்ளே வரணுன்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவர்கள் வசனம் சொல்லுது, வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உணர்வு இருக்க வேண்டும். உணராத போது அதை பறித்து கொண்டு போகிறான். யார் அப்படின்னா பொல்லாங்க. இருதயத்தில் தங்கணும். அது பாடசாலையாக இருக்கட்டும், தேவ சமூகமாக இருக்கட்டும், தேவாலயமாக இருக்கட்டும், இருதயங்களில் ஊற்றப்படுகிற ஒவ்வொரு நல்ல செயல்களும் தங்க வேண்டும், பதிய வேண்டுமானால் ஒரு புக்ஸ் படித்தாலும் சரி, ஒரு பேப்பர் படித்தாலும் சரி, ஒரு மற்ற காரியங்களை படித்தாலும் சரி, உணர்வோடு உணராத போது அவைகள் வேஸ்ட்டு. அப்போ படிக்காமலே இருக்கும். உணர்வு இல்லை அப்படின்னா தூங்கு. சில நேரம் படிச்சுட்டு இருக்கும்போது தூங்குன்னு சொல்லும், சில நேரம் போதும் அப்படின்னு சொல்லும், சில நேரம் என்னென்னமோ பண்ணும். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் அது உள்ளே என்ன இருக்காது? பொல்லாங்கன் வந்து பறித்து கொண்டு போய்விடுவான்.
பொல்லாங்கன் வராமல் இருக்கணுமானா தாவீது சொன்னது போல உற்சாக பலியிடுவேன். நம்ம வாசித்தோம் 54வது சங்கீதத்தில். என்ன பலியிடுவேன்? உற்சாக பலியிடும் போது சத்துருக்கு சரி கட்டுதலை யார் செய்வாரா? ஆண்டவர் செய்வார். நமக்கு ஒரு இது இருக்குது பாருங்க, என்ன இருக்குது அப்படின்னா, உற்சாக பலி செலுத்தும் போது சத்துருவானவனை என்ன செய்வானா, அவனே தன்னால் ஓடிடுவான். நமக்குள்ள உற்சாகமான பலி. நம்ம வேலை செய்தாலும் அதில் என்ன இருக்குன்னா சுறுசுறுப்பு, ஒரு ஆக்டிவ். எறும்பனிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொன்னார், ஒப்பிட்டு சொன்னார். சோம்பேறியே, எறும்பனிடத்தில் போய் கற்றுக்கொள், அவைகள் சின்ன உருவமாக இருந்தும் அவைகள் சுறுசுறுப்புள்ளதாக இருக்குதான். தனக்கு கோடை காலத்துக்கு வேண்டியதை சம்பாத்தியம் பண்ணி வைக்குமா. அதனால் சில உயிரினங்களை ஒப்பிட்டு பேசுகிறார், எறும்பனிடத்தில் போய் கற்றுக்கொள். பாம்பை போல வினா உள்ளவர்களாயிரு, புறாவை போல கபடற்றவர்களாயிரு. ஒவ்வொரு அந்த பிராணிகளுக்கும் ஒவ்வொரு தன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை விசேஷித்து சொல்லுகிறார். அந்த விசேஷித்த தன்மைகள் அது ஒன்று அந்த 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 பிராணிக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா, கபடம் இல்லாத புறா. புறாவை போல கபடற்றவனாயிரு. பாம்பு வினாவாக இருக்கும். அங்கே வரும்போதே நம்ம அதிர்வுகளை கண்டு அது தன்னை மறைத்து கொள்ளும். அதிர்வுகள், மனிதனுடைய அதிர்வுகளில் அதிர்வலைகள் அதற்கு உணரும். நம்ம பயந்தாலும் அதுக்கு தெரியும் பயப்படுறாங்க அப்படின்னு. அப்போ அது தைரியமாக வரும். நம்ம தைரியமாக வந்தால் அதுக்கு தெரியும் அந்த அதிர்வுகள் அதுக்கு தெரியும் இவன் நம்மளை தாக்கிடுவான்னு சொல்லி. ஆகையினால பாம்பு என்ன செய்யுமா, வினா உள்ளதாக இருக்குமா. அப்போது ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார், வினா உள்ளவனாயிரு, பாம்பை போல வினா உள்ளவனாயிரு, புறாவை போல கபடற்றவனாயிரு, எறும்பை போல சுறுசுறுப்புள்ளவனாயிரு. அப்படி நீ நடக்கும்போது இந்த சட்ட புஸ்தகம் சட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம நடக்கணும். இந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம உற்சாகத்தோடு கேட்டு உணர்வடையும் போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார். என்ன பலன் தருவாரா? என்ன பலன் தருவாரா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவாராம். அல்லேலூயா. காண்டாமிருகம் எப்படி இருக்கும்? யானையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? காண்டாமிருகம் எப்படி இருக்கும்? யானையை விட கொஞ்சம் சிறுசு. ஆனால் அதுக்கு கொம்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்ன அப்படி தானே? அப்போ ஏன் அதை போய் சொன்னார்? நான் நினைக்கேன் யானை தானே பெருசாக இருக்குது, காண்டாமிருகத்தை சொல்கிறாரு. ஏன்னா 10 யானைகள் வந்துச்சான். காண்டாமிருகத்தை விட யானைக்கு தான் அதிகமான உயரம் கூட. அது தும்பிக்கை எப்படி நீட்டினா டக்குன்னு அடிச்சிடும். ஆனால் 10 யானை ஒன்று போல் வந்து தான் இந்த காண்டாமிருகம் பார்த்துருக்கு. எப்படி இன்றைக்கி இந்த யானை நம்மளை அடிக்கத்தான் போகுது. ஒன்று வந்தால் கூட பயந்தான், இது 10 சேர்ந்து வந்திருக்கு. அதனால் எப்படியாவது இந்த யானை நம்மளை தாக்கத்தான் போகுதுன்னு சொல்லி இது தன்னை திடப்படுத்தி கொண்டு அது கொஞ்சம் சோல்டரெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சுதான், பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சாக போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் போராடுவோன்னு சொல்லி தன்னை பயமுறுத்தி அப்படியே கம்பீரத்தோடு தான் உடம்பை காமிச்சுதான். கம்பீரத்தோடு தான் பாடி அப்படியே கொண்டு போச்சான். கொண்டு போகிறத பார்த்த உடனே அந்த 10 யானையும் ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்குன்னு சொல்லி திரும்பி போயிட்டான். அல்லேலூயா. அந்த காண்டாமிருகத்துக்கு அந்த பலன் இருப்பது என்ன பலன் இருந்தது? கொம்பு இல்லை பெரிய தும்பிக்கை அல்ல உருவம் அதெல்லாம் இல்லை. அதுக்கு என்ன பலன் இருந்தது? தன்னை திடப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. அல்லேலூயா. உருவம் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். உருவம் ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், பைல்வான் மாதிரி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த காண்டாமிருகத்துக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா, தன்னை திடப்படுத்தக்கூடிய போராடக்கூடிய ஒரு திறமை இருந்தது. அல்லேலூயா. எதிர்த்து போராடி பார்க்கலாம், நீயா நானான்னு பார்க்கலாம், இன்னைக்கு வா வந்து பார் அப்படின்ற ஒரு தைரியம் இந்த காண்டாமிருகத்துக்கு இருந்தது. அதனுடைய பலத்தை வைத்து அதை சொல்லலை. அது தனக்கு இருந்த கொம்பையோ எதையும் நம்பலை. ஒன்றே ஒன்று இருந்தது, வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி எப்படினாலும் சாகத்தான் போகிறோம், ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்குது. அல்லேலூயா. அதனால் முயற்சியை சொல்லுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன். காண்டாமிருகத்துக்கு என்ன இருந்தது? முயற்சி. அந்த முயற்சியை நான் உனக்கு தருவேன். எப்போ அப்படின்னா, நீ கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கும்போது.
கட்டளை என்ன, கற்பனை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு சில 10 கட்டளைகளையும் கொடுத்து ஆண்டவர் சொன்னார். என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம், அப்படி பிறர் அடுத்தவங்களுடைய பொருளை இச்சிக்க வேண்டாம், இப்படி பல கட்டளைகள் சொன்னார். அப்போ இங்கே நம்ம வாசித்தோம், என்ன வாசித்தோம்? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், இவையெல்லாம் நான் சொன்ன அத்தனையும், எறும்பை போல சுறுசுறுப்பாயிரு, பாம்பை போல வினா உள்ளதாயிரு, புறாவை போல கபடற்றவனாயிரு, அப்படி இருக்கும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன். அப்படி கர்த்தருக்காக காத்திரு.